நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் கனவு இல்லம் மேலும் 1,00,000 வீடுகள் கட்ட அரசு வந்து அனுமதி. ஸோ 2024, 25 பட்ஜெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போவதா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. என்னன்னு பார்க்கும்போது கலைஞருடைய அந்த கனவு திட்டம். இது வந்து 2030க்குள்ள தமிழகத்தை வந்து ஒரு குடிசை இல்லா தமிழகமாக உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். அதாவது கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குடிசை மற்றும் அதே மாதிரி அந்த ஓட்டு வீடுகள்ல வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நிரந்தரமாக அந்த காங்கிரீட் வீடுகள் கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்க அப்படின்னா 8,00,000 அந்த கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடில்லா மக்களுக்கு வந்து வீடுகள் வழங்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய தமிழக அரசு வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2,00,000 வீடுகள் கட்ட அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 வீடுகள் கட்ட அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து 3,50,000 லட்சம் வந்து அரசின் சார்பாக வந்து வழங்கப்படும். அந்த ஹோம் ஏரியா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இந்த வீடுகள் வந்து கட்டி தரப்படும். அதே மாதிரி இதுல வந்து விதவைகள், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ்க்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்குவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா 2010 நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா வந்து கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞருடைய வீடு வழங்கு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு வழங்கும் திட்டம் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ 2015ஆம் ஆண்டுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கலைஞருடைய வீடு வழங்கும் திட்டம், அதே மாதிரி கலைஞருடைய கனவு இல்லம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிரந்தரமாக வீடுகளை வழங்கக்கூடிய திட்டம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 2015 இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் மற்றும் ரூரல், அதாவது அர்பன்ல இருக்கக்கூடியவங்க, நகரத்துல இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி ரூரல்ல கிராமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த வீடுகளை வழங்கக்கூடிய திட்டம். இதை செயல்படுத்தக்கூடியவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா.